2 கொரிந்தியர் 5:17 வசனத்தின் பொருள். இந்த வசனம் கிறிஸ்துவில் ஒருவர் மாற்றப்படும் ஆன்மீக மறுபிறப்பு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. இது ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை தனது இரட்சகராக ஏற்று அவருடன் ஆன்மீக உறவில் இருப்பதை குறிக்கிறது. இது விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவுடன் ஒன்றிப்பதை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவை ஏற்றவுடன் ஒருவரின் ஆன்மீக இயல்பு முற்றிலும் புதுப்பிக்கப்படுகிறது. இது பாவத்தின் பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று புதிய ஆன்மீக வாழ்க்கையை பெறுவதை குறிக்கிறது. இதற்கு முன்பு இருந்த பாவமான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள் மற்றும் பழைய பழக்கவழக்கங்கள் ஆகியவை கிறிஸ்துவின் மூலம் மாற்றப்படுகின்றன அல்லது ஒழிக்கப்படுகின்றன. கிறிஸ்துவில் ஒருவர் பெறும் புதிய வாழ்க்கை, புதிய மனப்பான்மை, புதிய நோக்கங்கள் மற்றும் புதிய வாழ்க்கை முறையை உள்ளடக்கியது. இது தேவனுடனான புதிய உறவையும் அவரது நோக்கங்களுக்கு ஏற்ப வாழும் வாழ்க்கையையும் குறிக்கிறது. இந்த வசனம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் ஆழமான மாற்றத்தை வலியுறுத்துகிறது. இது ஒரு புதிய ஆரம்பத்தை, தேவனுடைய கிருபையால் புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை உருவாக்குவதை பற்றி பேசுகிறது. இந்த மாற்றம் உள்ளார்ந்த ஆன்மீக மாற்றமாகும், இது ஒருவரின் எண்ணங்கள், செயல்கள் மற்றும் வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறது.